Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். 2025 நடந்த கொஷின் பேப்பர் இது. ஸோ மாடல் கொஷின் பேப்பர் இதை மட்டும் படிக்க வேண்டாம், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் 50 மார்க்ஸ் இதில் 7 மார்க்ஸ் வந்து, அதாவது சினானம்ஸ் 3 2 கேட்டிருக்காங்க, ஆன்டனம்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இந்த ஜென்ரல் பார்ட் ஹோமோஃபோன்ஸ் அப்ரிவேஷன் இதெல்லாம் வந்து வரும். அதுக்கு அடுத்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 2 மார்க் கொஷின்ஸ், ப்ரோஸ் ரிலேட்டட் கொஷின்ஸை 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 2 கொஷின்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து வாட்ஸ்அப் சேனலில் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் poetic lines and answer any 2 of the following questions வந்து 2 மார்க் கொஷின்ஸ் இல்லையா. இது வந்து poem appreciation question 11, 12, 13 and then 14 questions. இதில் எனி 2 நம்ம ஆன்சர் பண்ணணும். ப்ரிப்போசிஷனும் கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 ப்ரோஸில் பேராகிராஃப் கொஷின். ஸோ 25 மார்க்ஸ் டோட்டலாக பார்ட் 3. Quote the sentences which you find most inspiring from learning the game. How do they inspire you? அடுத்து explain. Incidents of finding iron cross by the narrator கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போயமில் வந்து answer any one of the following short paragraph by stopping by woods on a snowy evening. அப்படி இல்லை poem lines கொடுத்துட்டு அதுலேருந்து rhyming words, rhyming scheme, figure of speech, alliterated words கேட்டிருக்காங்க. அடுத்து rearrange the sentences in coherent order. Write a letter to your friend describing about the village festival celebrated in your village. அது கொடுத்துருக்காங்க. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இந்த லெட்டர் இது. அடுத்து மெமரி போயம் வந்து கம்பல்சரி. இது ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தரவாக இருக்கணும். பிகாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த மெமரி போயம் வந்து மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. தமிழில் மனப்பாட பாடல் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இதுலேயே மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. பங்க்சுவேஷன் மார்க்ஸு, அடுத்து ஆத்தர் நேம் இதெல்லாம் வந்து கிளியராக எழுதுங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ரியோட பேராகிராஃப் மாதிரி தெரியல, சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுகிற மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுங்க. அடுத்து பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸை. பேசேஜை பொறுத்த வரைக்கும் எப்போ பேசேஜ் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு பேசேஜை நல்லா ஃபுல்லாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கொஷினுக்காக படித்து இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் ஆல்ரெடி படித்ததை வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது 2025. 2024 நடந்த கொஷின் பேப்பரும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. 50 மார்க்ஸில் சினானம்ஸ் ஆன்டனம்ஸ் த சேம் போத், அதாவது 2 சினானம்ஸ் 2 ஆன்டனம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அனாகிராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் ஆர்சன்ஸ் இதை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் 2 மார்க் கொஷின்ஸு 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 2 எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து செட் ஆஃப் poetic lines ஆன்சர் எனி 1 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ எது கிளியராக தெரியுமோ அதை ஆன்சர் பண்ணுங்கள். 2 கொஷின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். அடுத்து rearrange the words in coherent order to form meaningful sentence கொடுத்துருக்காங்க. பங்க்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் should be capital letter ending with full stop, question mark, exclamation mark. அது அந்த சென்டென்ஸை பொறுத்து இது மாதிரி எழுதுனீங்கனாலே 2 மார்க்ஸ்க்கு 1 மார்க் கிடைக்கும். இன் பிட்வீனில் கமா, இன்வெர்டட் கமாஸ்லாம் இருந்ததுன்னா அடுத்து ஃபுல் மார்க்கு. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப் கொஷின் 5 மார்க் கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். ஆர் ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸை நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், alliterated வேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இது கிளியராக தெரியும்னா நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம். அடுத்து ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் பேராகிராஃப், அதாவது ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம கேட்சி வேர்ட்ஸு, அடுத்து ஸ்லோகம் மாதிரி எழுதணும், ட்ராயிங் பிக்சர்ஸு, ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் இது மாதிரி நிறைய வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும். நல்லா க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். அடுத்தது 920 ரைட் a letter to your friend describing the joy of celebrating festivals in a village. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் இதை காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க, தரவாக பார்த்துக்கோங்க. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுங்க. இதை பற்றின ஒரு ஃபியூ லைன்ஸ் நீங்கள் எழுதுங்க. நம்ம மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதணும் லைன்ஸ் எல்லாம். அடுத்து கோட் ஃப்ரம் மெமரி உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸ்லி 5 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க சொல்லுவோம். மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணிக்காதீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லை பங்க்சுவேஷன் மார்க்ஸோ, நேம் எழுத மறந்துடுறதோ, ஆத்தர் நேமோ அந்த மாதிரி எதையுமே மிஸ் பண்ணாமல் நல்லா கேர்ஃபுல்லாக 5 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு தரவாக எழுதுருங்க. அடுத்து பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்
ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்ரியிலேருந்து வரும். அதுக்கு சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு அழகாக ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேசேஜ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின். ஸோ இது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பேசேஜை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேசேஜை படிச்சிட்ட பிறகு பேசேஜை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் பேசேஜ்லேயே அதாவது அந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேயும் இருக்கலாம், அதோட கண்டினியூஷன் லாஸ்ட் லைன்லேயும் சேர்த்து எழுதுகிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து கொஷினை படித்தோடனே அதோட ஆன்சர் எங்கேன்னு தேடுற அந்த பாயிண்ட்டை வச்சு இல்லை கீவேர்டை வச்சு தேடுறதை காட்டிலும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு அந்த பேசேஜில் லைன் பை லைன் படித்து இதுதான் கொடுத்துருக்காங்க கண்டென்ட் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்கான கொஷின்ஸை பார்த்துட்டு ஆன்சர்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் டே டு டே நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கும் அலோவ் பண்ணிவிடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.